ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது இந்த பிக் பாஸ் டீமில் இருக்கிற நம்ம கமருதீன் வின் பண்ணிட்டாரு. அதனால் வந்து சூப்பரான ஒரு டின்னர் இருக்குது சொல்லிட்டாரு. பிக் பாஸ் அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கரெக்ட், ரைட். இப்போது இங்கே சமைக்க வேண்டிய வேலை யாரோடது? பிக் பாஸ் டீமோட வேலை. இவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்களா, அதனால் சமைக்க மாட்டாங்களாம். அப்போ அவங்களுக்கு யார் சமைச்சு தருவா? இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பசி எடுக்குது. அப்போ சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க, மைக்கில் கேட்குறாங்க, பிக் பாஸ் நாங்களே சமைச்சிக்கிட்டோமா அப்படின்னு. அதுக்கு பிக் பாஸ் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்படி நீங்கள் சமைக்கக்கூடாது, அவங்க தான் சமைக்கணும், நீங்கள் இப்போ கேளுங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ விஜய் பார்வதி வராங்க. விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சமைக்கிறீங்க, நம்ம அவங்கள சமைக்க அப்போன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க பயந்துக்கிட்டு நாங்களே சமைச்சிக்கிட்டோமா அப்படின்னாங்க. விஜய் பார்வதி பண்ணாங்க. அங்கே போனாங்க. அங்கே போய் சொல்லும்போதே வந்து கனி வந்து சரி வாங்க நானே சமைச்சு கொடுத்துருவோன்னே சூப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, சபரி வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஏய், நாங்கள் சமைக்கும், நாங்கள் ட்ரெஸ் இது பண்ணி கழுவலாம் முடியாது, இங்கே வா 2 பேரும் வந்து கழுவுங்கன்னு சொல்லிட்டு வியானாவையும் சுபிக்ஷாவும் கூப்பிட்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஒரு நியாய தர்மம் கரெக்டாக இருக்குது, சபரிக்கு இருக்குது அப்படின்னா இதை பண்ணக்கூடாது. என்னத்தை பண்ணியிருக்கணும், அவங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கணும். அதான நியாயம். நீங்கள் இப்போ நல்லா வந்து அங்கே போய் நொக்க போகிறீங்க. இப்போ இங்கே உங்களுடைய வேலையை முடிச்சு தானே போகணும். அந்த கரெக்டாக இருக்கிற பேசிக் வேலையை முடிக்காமல் நீங்கள் போனால் என்ன அர்த்தம்? அப்போ அதை ரூல்ஸும் பிரேக் பண்ண முடியாது அவங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ண, சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு போய் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சுபிக்ஷாக்கு ஒரு டவுட் வருது. என்னென்னா, சப்போஸ் நம்ம கழுவி அது ரூல்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு தானே கொடுப்பாங்கன்னு பயப்படுறாங்க. என்னம்மா ரூல்ஸ் பிரேக்குன்னு சொல்கிற, கழுவ மாட்டேன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு எப்படி கழுவுறதுன்னு கேட்குறாரு. கழட்டி போட்டு கழுவுங்க, அதானே உங்கள் வேலை. உங்கள் வேலையை அதானே கொடுத்துருக்காங்க. ஏன் முன்னாடி வந்துட்டு சூப்பர் டிலக்ஸில் இருக்கவங்க இது வரைக்கும் ஒரு வேலையும் சொல்லலை. நீங்களும் வந்து ஜாஜா மாதிரி இருக்கீங்க. இன்னும் வந்துட்டு ஒரு சில சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வெறுத்தனமாக வந்து டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன் பாய்ஸ் கேர்ள்ஸில் எவ்வளோ டாஸ்க் கொடுத்தாங்க. இவங்க என்னத்தை கொடுக்குறாங்க? இதில் வேறு இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதுன்னு போட்டாங்களாம், அதெல்லாம் கழுவ முடியாது. அதுக்கப்புறம் இதில் வேறு வந்துட்டு நாங்கள் உங்களெல்லாம் கூப்பிட்டு ஷேர் பண்ணலாம்னு நினச்சோம் அப்படின்னும் போது எஃப்ஜி வந்துட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு பேசுகிறாரு. இவங்க என்ன ஷேர் பண்ண நினைக்கிறது, எல்லாம் இஷ்டத்துக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, டென்ஷன் ஆகிட்டு. எஃப்ஜி எப்பயுமே டென்ஷன் ஆவார் இல்லையா, சட்டையை கட்டி தூக்கி போட்டுறாப்புல, போட்டு வாங்க நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு கழுவுறதுக்கு. இப்போ இப்படியே போனோடனே டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? நம்ம சுபிக்ஷா. அவங்களுக்கு ஏன் ஒரு வருத்தம்னா, அவங்க என்னவா நினச்சிட்டாங்க பாருங்கள், இங்கே பார்வதி வந்துட்டு நம்மக்கிட்ட நம்ம சமைக்க வேண்டாம், அவங்கள சமைக்க சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம அவங்க நல்லவங்க நடிக்கிறாங்கன்றாங்க. இதில் ஒன்றுமே அதாவது சுபிக்ஷாக்கு முதலேருந்து நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, இந்த சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி வந்து ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகும்னு ஒருத்தங்க கேட்டாங்க சப்ஸ்கிரைப் நம்ம கமெண்ட்ஸில். அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க யாருக்குமே அவங்கவுங்கள பிடிக்கவே பிடிக்காது, விஜய் பார்வதி அண்ட் திவாகர் தவிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ சுபிக்ஷாக்கு என்னென்னா, நம்ம வந்து கெட்ட பேர் வாங்கிட்டோம் அவங்க முன்னாடி, இவங்க மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இப்படி நினச்சாவே போச்சு. அங்கே மற்றவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாவே முடிஞ்சுதாங்க. அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து போட்டு கொடுக்குறாங்க சுபிக்ஷா. இல்லைங்க, நாங்கள் வந்து பிக் பாஸ் கிட்ட தான் கேட்டோம், விஜய் பார்வதி தான் வந்துட்டு அங்கே அவங்கள பண்ண சொல்லி சொன்னாங்க, இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி பண்ணுறாங்கன்னு. சபரி ஒன்று சொன்னார், அவள் சொன்னது கூட எங்களுக்கு தப்பாக தெரியலம்மா, அதில் நீங்கள் அங்கே வந்து கேட்டிங்க பார்த்தியா ரூல்ஸ் பிரேக், அதுதான் தப்பாக தெரியுதுன்னு அவங்களுக்கு மூக்கு உடச்சி போச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. எனக்கு என்ன ஒரு இதில் பார்க்கும்போது தோணுதுன்னா, பிக் பாஸ் டீமோட வேலை சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுத்துட்டு தான் அடுத்தது நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் அவங்களுக்கும் சமைச்சு கொடுக்காம நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னா இவங்க பட்னியாக கிடக்க முடியும். ஆக்சுவலாக அவங்க முதலாளி, இவங்க தொழிலாளி. முதலாளிக்கு அதுக்கான வேலைக்கு வந்திருக்காங்க, அதை செஞ்சுட்டு நீங்கள் போய் ஜாலியாக இருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஆனால் இதை ஒரு சாக்காக வச்சு சுபிக்ஷா வந்துட்டு விஜய் பார்வதி அங்கே போட்டு கொடுத்தது சுபிக்ஷாவோட மனநிலைமை நல்லா ஈஸியாக காமிக்குது. இங்கே விஜய் பார்வதி மேலே சுத்தமாக தப்பே இல்லைன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதே மாதிரி சுட அப்டேட்ஸ் நைட் ஆனாலும் உங்களுக்காக நான் போடுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.